ஜனநாயகன் படம் எப்படி இருந்துச்சு, அதுல நடிச்சவங்க எப்படி நடிச்சிருந்தாங்க, இந்த படத்தை பார்க்கலாமா பார்க்க வேண்டாமா, இதெல்லாம் பத்தி தான் ஃபுல் டீட்டெயில்டா நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். நான் ஜிசோனா. இந்த வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ பத்திர கருத்து ஏதாவது உங்களுக்கு இருந்துச்சுன்னா தாராளமா கமெண்ட்ல சொல்லலாம். ஏன்னா உங்களுடைய கமெண்ட்டை பார்த்துட்டு தான் நாங்கள் நெக்ஸ்ட் வீடியோ இன்னும் பெஸ்ட்டாக எடுக்கிறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வாங்க வீடியோக்குள்ள போய் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஃபர்ஸ்ட் இந்த படத்தை பார்க்கும்போது முக்காவாசி சூப்பரா இருந்து அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லி ஆகணும். பார்க்கறதுக்கு எப்படி இருந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அடுத்த சீனை போறோம், அடுத்த சீனை போறோம். அப்படி என்ன சீனா இருக்கோ அப்படிங்கிற மாதிரி பார்க்கறதுக்கு ரொம்ப ஃபீல் பண்றது மாதிரி இருந்துச்சு. அதே காவாசி பார்க்கும்போது எப்படி இருந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த படம் கொஞ்சம் லேக் ஆச்சு அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லி ஆகணும். இந்த படத்துல தளபதி விஜய் அவர்கள் எப்படி நடிச்சிருந்தாரு அப்படின்னு நம்ம பார்க்கும்போது, பொதுவாவே தளபதி விஜய் அவர்களுக்கு எந்த ரோல் கொடுத்தாலும் அப்படியே ரியலா வந்து நடிப்பாங்க. இதனாலவே ரொம்பவே ஃபேன்ஸ் அதிகமா இருக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லி ஆகணும். அதே மாதிரி தான் தளபதி விஜய் அவர்கள் இந்த படத்துல வந்து சூப்பரா நடிச்சிருந்தாரு. பட் அவருடைய ஃபீல் பண்ற விஷயமும் சரி, அப்புறம் வந்து லவ் லைட்டா தான் இருந்து, பட் ஆக்ஷன் அதிகமா இருந்ததுனால ஆக்ஷன்லாம் அப்படியே ரியலா இருந்து ஒவ்வொரு டயலாக்குமே பேசும்போது நம்மளுக்கு வந்து இப்படி இருக்கணும், இந்த டயலாக் பார்க்கும்போது ரொம்பவே ஸ்ட்ராங்கா இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஃபீல் பண்ண வச்சுச்சு. அந்த அளவுக்கு சூப்பரா மாஸா பண்ணியிருந்தாங்க அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லி ஆகணும். இந்த படத்தை தளபதி விஜய் அவருக்காண்டியே போய் பார்க்கணும் அப்படிங்கிற மாதிரி தான் நான் சொல்லியே தீர்வேன். பட் அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட ரோலை அவர் கரெக்டா நடிச்சு முடிச்சிருந்தாரு அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லி ஆகணும். அடுத்ததாட்டு இந்த படத்துல மதன் கௌரி நடிச்சிருந்தாங்க. இந்த படத்துல அவர் தேவையில்லாத ஆணி அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லி ஆகணும். ஒருவேளை அவர் ரீசெண்டா அவருடைய யூடியூப் சேனல்ல வந்து கெஞ்சிருந்தாரு, தளபதி கடைசி படத்துலயாவது தளபதி கூட ஒரு சீனாவது நடிச்சிடணும், தண்ணி கேன் போடுறது மாதிரியாவது சீனு கொடுத்தாலும் பரவாயில்ல நடிச்சிடணும் அப்படிங்கிற மாதிரி அவர் கதர்னாரு, கெஞ்சினாரு. அதுக்காக இந்த ரோலை கொடுத்தாங்களா அப்படிங்கிற மாதிரி தெரியல. பட் வந்து இதுல வந்து தேவையில்லாத ஆணி அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லி ஆகணும். இன்னொன்று மதன் கௌரி வந்து அதில் ஒன்று ரெண்டு சீனில் தான் வந்திருந்தாங்க. பட் இருந்தாலும் ஒரு யூடியூபர் அவர் சின்ன நார்மலாக ஒரு கஷ்டப்பட்ட ஒரு பையன் யூடியூப்க்கு வந்து அந்தளவுக்கு ஃபேமஸ் ஆகி இப்போ தளபதி விஜய் அவர் கூடயே நடிச்சிருக்காங்க. இப்போ சிஎம் விஜய் அவர்களாக இருக்கிறாங்க. பட் அந்த அளவுக்கு எப்படியும் மதன் கௌரி அவர்களுக்கு சந்தோஷமா ஹாப்பியாக இருக்கும். இருந்தாலும் இந்த படத்துல அவர் இந்த அளவுக்கு முன்னேறி வந்தது நம்ம வந்து ஒரு வாழ்த்து அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லி ஆகணும். பட் இந்த படத்தை பார்க்கும்போது மதன் கௌரி ஹாப்பியா இருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லி ஆகணும். ஆனா இந்த படத்துல தேவையில்லாத அணி எதுக்கு வந்தோண்டா அப்படிங்கிற மாதிரி தெரியாம வந்தது வந்து மதன் கௌரி அப்படிங்கிற மாதிரி சொல்லி ஆகணும். சரி, அடுத்தது யாரை பார்க்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பூஜா ஹெக்டோ. இந்த படத்துல அவங்க தான் நடிகை. பட் ஆனா இவங்க இந்த படத்துல ரொம்ப 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 தேவையில்லாத அணி அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லி ஆகணும். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவங்களுக்கு அந்த படத்துல ரொம்ப சீனே இல்ல. லவ் லைட்டா வந்து லவ் பண்றது மாதிரி இருந்துச்சு. பட் ஆனா அந்த அளவுக்கு சீன் இல்ல அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லி ஆகணும். பட் இந்த சமீப கொஞ்ச காலமாவே ஒரு நடிகை வந்து ஃபேமஸா இருக்கிறாங்கன்னா, அவங்கள தான் வந்து எந்த படத்துலனாலும் கூட்டிட்டு வருவாங்க. அதே மாதிரி இப்ப நயன்தாராவ எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கொஞ்ச நாளுக்கு முன்னாடி வந்து ரொம்ப ஃபேமஸா இருந்தாங்க. ஆனா எந்த படத்துலயும் நயன்தாராவ கூட்டிட்டு வந்துருவாங்க. இப்போ ரீசெண்டா வந்து பூஜா ஹெக்டோ வந்து ரொம்ப ஃபேமஸா இருக்கிறாங்க. சரி, அதுக்காக இந்த பூஜா ஹெக்டோவ இந்த படத்துல கொண்டு வரணும் அப்படிங்கிறதுக்காக கொண்டு வந்தாங்களான்னு தெரியல. பட் இந்த படத்துல தேவையில்லாத ஆணி வந்து பூஜா ஹெக்டோ அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லி ஆகணும். எதுக்கு வந்தாங்கன்னே தெரியல. என்ன பண்ணுனாங்கன்னு கூட தெரியல அவங்கள பார்க்கும்போது. பட் காஸ்டியூம்ஸ் அப்படின்னு குடுக்கும்போது ஃபுல்லா மோஸ்ட்லி சாரி தான் உடுத்திருந்தாங்க. இருந்தாலும் ரொம்ப மாடலிங் ட்ரெஸ்ல இல்ல. ஆனா பட் சாரி பார்க்கும்போது கொஞ்சம் மாடலா உடுத்திருந்தாங்க அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லி ஆகணும். பட் ஆனா நடிப்பு ஓரளவுக்கு சுமார் தான். இருந்தாலும் தேவையில்லாத ஆணி அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லி ஆகணும். சரி, அடுத்ததாட்டு நம்ம வில்லனை பத்தி பார்ப்போம். இந்த படத்துல வில்லன் யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாபி தியோல். சரி, வில்லனை பார்க்கும்போது வில்லன் மாதிரி தெரிஞ்சா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வில்லனை பார்க்கும்போது வில்லன் மாதிரியே தெரியல அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லி ஆகணும். எதுக்குடா இந்த வில்லன் அப்படிங்கிற மாதிரி பார்க்கறதுக்கு தோணுச்சு. பட் ஆனா வில்லன் வந்து நம்ம வில்லன் 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 தான், நம்ம வில்லன் தான் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி அவரே சொல்லி பண்ணது மாதிரி இருந்துச்சு. ஓவர் அதிகமா பில்டப் போட்டிருந்தாரு. பட் இருந்தாலும் அவருக்கு வில்லன் கெட்டப் சூட் ஆச்சு. ஆனா வில்லன் குடுக்க நடிக்கிறது மாதிரி ரோல் நல்லா இல்ல அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லி ஆகணும். எதுக்கு தான் இந்த வில்லன் அப்படிங்கிற மாதிரி கிரியேட் பண்ற அளவுக்கு இருந்துச்சு. பட் வில்லன் வந்து அந்த அளவுக்கு சூட்டபிளா அவங்களுக்கு கதைக்கு தகுந்தபடி இல்ல அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லி ஆகணும். பட் பாபி தியோல் வந்து வில்லன் கேரக்டர்
வேற லெவல்ல பண்ணாரு. அதாவது ஃபீல் எப்படி பண்ணாச்சுன்னா, நான் தான் வில்லன், நான் தான் வில்லன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு நடிச்சது மாதிரி பார்க்கறதுக்கு ஃபீல் ஆச்சு. சரி, அடுத்தது யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வில்லன் தான். இவரு சைடு வில்லன் அப்படிங்கிற மாதிரி எடுத்துக்கலாம். யாரு? பிரகாஷ்ராஜ். இதுல வந்து சைடு வில்லனா இருந்தாலும், பட் இவருக்கு சு சுத்தமா இந்த படத்துல வில்லன் கெட்டப் ரொம்ப சூட் ஆகல. அவர பார்க்கறதுக்கு சிரிப்பு சிரிப்பா தான் வந்துச்சு. சரியா? ஆனா பிரகாஷ்ராஜ பொறுத்தவரைக்கும் நெறைய படங்கள்ல இதுக்கு முன்னாடி ரொம்பவே வில்லன் கெட்டப் அந்த அளவுக்கு அவருக்கு சூட்டபிளா இருக்கும். அவ்வளத்துக்கு செம்மையா பண்ணுவாரு. அவ்வளத்துக்கு கதை எல்லாமே அமைஞ்சிருக்கும். ஆனா இந்த படத்துல அவர வில்லனா, சைடு வில்லனா கொண்டு வந்ததுக்கு அப்புறம் பார்க்கறதுக்கு நல்லா இல்ல. அதாவது மெயின் வில்லனுக்கே நல்லா இல்ல பட்சத்துல, சைடு வில்லனுக்கு நல்லாவா இருக்கும். ஆனா இந்த படத்துல சைடு வில்லனா வந்த பிரகாஷ்ராஜுக்கும், வில்லன் கெட்டப் சுத்தமா சூட் ஆவல. எதுக்கு தான் இந்த தேவையில்லாத ஆணி அப்படிங்கிற மாதிரி கிரியேட் பண்ற அளவுக்கு வச்சு. அடுத்ததாட்டு யார பத்தி பார்க்கணும்னா, மமிதா பைஜ். இந்த படத்துல இவங்க ரொம்ப 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 சூப்பரா நடிச்சிருந்தாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியாகணும். ஆனா இந்த படத்துல வந்து தளபதி விஜய் அவர்களோட மகளா நடிச்சிருந்தாங்க. பட் இந்த படத்த பார்த்தவங்களுக்கு புரியும் அவங்களுடைய ரோல் என்ன அப்படிங்கிற மாதிரி. சரியா? ஆனா இவங்களுக்கு குடுக்கப்பட்ட ரோல பிச்சு உதறிட்டாங்க அப்படிங்கிற மாரி தான் சொல்லியாகணும். ஒவ்வொரு விஷயத்துலயும் சரி, எமோஷன் ஆகும்போது அந்த ஃபேஸ் ரியாக்ஷன், ஸ்டைலு எல்லாமே வந்து சூப்பரா இருந்துச்சு. அந்த பொண்ணு லவ் பண்ற சீன்ஸும் பார்க்கும்போது அந்த அளவுக்கு ரியலா, நார்மலா ஒருத்தங்க இருந்தா இப்படிதான் இருக்கும். அப்படிங்கிற மாதிரி கிரியேட் பண்ற மாரி சூப்பரா இருந்துச்சு. அதே மாதிரி ஆக்ஷன் ஃபைட் எடுக்கும்போது, இருந்தா இந்த பொண்ண மாதிரி தான் நம்மளும் இருந்து ஃபைட் பண்ணணும். அப்படிங்கிற மாதிரி ரொம்ப த்ரில்லிங்கா ஒரு போல்டான பொண்ணாட்டு அழகா இந்த பொண்ணு பண்ணியிருந்தாங்க. இந்த பொண்ணுக்கு குடுக்கப்பட்ட ரோலும் ஓகே. பட் அந்த பொண்ணும் அந்த அளவுக்கு எஃபெக்ட் எடுத்து அழகா எந்த இடத்துலயுமே லேக் ஆகாம அழகா சூப்பரா நடிச்சாங்க அப்படிங்கிற மாரி தான் சொல்லியாகணும். வேற லெவல்ல பண்ணியிருந்தாங்க அப்படிங்கிற மாரி தான் சொல்லியாகணும். சரி, அடுத்ததாட்டு இந்த படத்துல வந்து தேவையில்லாத ஆணி யாருன்னா பிரியாமணி. சரியா? பட் இந்த படத்துல இவங்க ஒரு தேவையில்லாத ஆணிய அப்படி என்னதான் வந்து பண்ணிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி பார்க்கறதுக்கு தோணுச்சு. பட் அது தேவையில்லாத ஆணியே அவங்க தான் அப்படிங்கிற மாரி தான் சொல்லியாகணும். சரி, அடுத்ததாட்டு கௌதம் வாசுதேவ் மேனன். அவரு இந்த படத்துல வந்து செம்மையா நடிச்சிருந்தாரு. பட் இருந்தாலும் ஃபர்ஸ்ட் கொஞ்ச இடத்துல தான் வந்திருந்தாரு. ரொம்ப அவருக்கு சீன் இல்ல. சூப்பரா பண்ணியிருந்தாரு. கொஞ்சம் ரீசென்ட்டா கொஞ்ச நாளாவே அவரு வந்து போலீஸ் கெட்டப்ல தான் நடிச்சுட்டு வந்துட்டுருக்காரு. அதே போலீஸ் கெட்டப்ல தான் இந்த படத்துலயும் நடிச்சிருந்தாரு. பட் வேற லெவல்ல அவர பார்க்குறதுக்கு சூப்பரா நடிச்சிருந்தாரு அப்படிங்கிற மாரி தான் சொல்லியாகணும். குறை சொல்ல முடியாது. அவருடைய ஆக்டிங் சூப்பர் அப்படிங்கிற மாரி தான் சொல்லியாகணும். சரி, ஓகே. இந்த படத்த போய் பார்க்கலாமா? பார்க்கக்கூடாதா? அப்படிங்கிற மாதிரி என்ட்ட கேட்டீங்கன்னா, கண்டிப்பா தளபதி விஜய் அவர்களோட கடைசி படம்னால, இந்த படத்த ஒருக்காவாட்டு தியேட்டர்ல போய் பாருங்க அப்படிங்கிற மாதிரி நான் சொல்லுவேன். ஏன்னா இந்த படத்தோட பாதி கதை, முக்காவாசி கதை நல்லா தான் த்ரில்லிங்கா தான் போச்சு அப்படிங்கிற மாதிரி மக்களுக்கு நெறைய கருத்துக்கள் வந்து அதில வந்து சேர்த்திருந்தாங்க. அது நம்மளுக்கு வந்து யூஸ்ஃபுல் நடந்த சம்பவங்கள் மாதிரி இருந்துச்சு. இந்த படத்த ஒருக்காவாச்சும் போய் பார்த்தா தான் நமக்கு புரியும். இந்த கதை என்ன அப்படிங்கிற மாதிரி புரியும். சரியா? சரி, ஓகே. இந்த படத்த யாரெல்லாம் பார்த்துட்டீங்க? இந்த படம் உங்களுக்கு எந்த அளவுக்கு புடிச்சுச்சுன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. யாரெல்லாம் பார்க்கல, நான் வெயிட் பண்றேன், பார்க்கறதுக்கு ஆர்வத்துல இருக்கிறேன் அப்படின்னு நீங்க இருக்கிறீங்கன்னா, கண்டிப்பா டிக்கெட் எடுத்து போய் பாருங்க அப்படிங்கிற மாரி தான் சொல்லியாவது. சரி, இந்த படத்தோட டைரக்டர் யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது இந்த படத்தோட டைரக்டர் வினோத். ரைட்டர் வினோத் தான். இந்த படத்தோட புரொடியூசர் யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாராயணன். இந்த படத்தோட மியூசிக் யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அனிருத். தளபதி விஜய் அவர்களோட கடைசி படத்துலயுமே அனிருத் அவர்கள் தான் மியூசிக், அதாவது இசை எல்லாமே அவங்க தான் அப்படிங்கிற மாரி தான் சொல்லியாகணும். கண்டிப்பா இந்த படத்த ஒருக்காவாவது போய் பாருங்க. ஏன்னா தளபதி விஜய் அவர்கள் இப்ப சிஎம் ஆயிட்டாங்க. இனி அவங்க படமே நடிக்க மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி சபதமே போட்டிருக்காங்க. இனிமேலும் படம் நடிக்க வாய்ப்பே கிடையாது. அதனால அவருடைய கடைசி படம்னால போய் பாருங்க. மக்களுக்கு என்னதான் கருத்துதல சொல்ல வந்திருக்காங்க அப்படிங்கிற மாதிரி விஷயங்கள் அதில நெறைய இருக்குது. அந்த கருத்துள்ள விஷயங்களும் போய் கேளுங்க. இந்த படத்த பார்க்கும்போது எனக்கு கொஞ்சம் புடிச்சிருந்துச்சு அப்படிங்கிற மாரி தான் சொல்லியாகணும். இந்த வீடியோ பார்க்குற நீங்க யாருக்கெல்லாம் தளபதி விஜய் அவர்கள ரொம்ப பிடிக்கும்? இந்த படத்த யாரெல்லாம் பார்த்துருக்கீங்க? பார்த்தவங்களுக்கு இந்த படம் உங்களுக்கு எந்த அளவுக்கு புடிச்சுச்சு? அத கமெண்ட்ல சொல்லிட்டு போங்க. நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்ட்டான வீடியோல வந்து சந்திக்கிறேன். பாய்.